இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 8K சர்வர் பிசி ஸ்பெக்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். கூடவே எப்படி டொமைன் பர்ச்சேஸ் பண்றதுன்றதையும் பார்ப்போம். வந்து நம்ம சர்வர் ஓஎஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சர்வருக்கான ஒரு பிசி வேணும். ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வர் பிசியோட கைடு மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ வாங்க நம்ம சர்வர் பிசியோட ஸ்பெக்ஸ்லாம் என்னென்ன அவைலபிள் இருக்குன்றதை பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் ப்ராசர் என்ன ப்ராசர் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா i3 2 core 4 thread ப்ராசர் இது ஆக்சுவலாக. ஸோ தேர்ட் ஜென்ரேஷன்றதுனால இது வந்து ரொம்ப ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 8K சர்வருக்கு இது ரொம்ப ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜிஏ டபுள் சாக்கெட் சப்போர்ட் தான் இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து நம்ம ரேம் அண்ட் மதர் போர்டு எல்லாமே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஃபேனோட வரல. ஸோ அதனால் நம்ம டெடிக்கேட்டடாக வந்து ஒரு ஃபேனை சூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜிஏ 1155 சாக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃபேனாக இருக்கணும். ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரேம் போயிடுவோம். இப்போ ரேம் பார்த்தோன்னா நமக்கு வந்து இது வந்து DDR3 தான் போயாகணும். ஏன்னா இது வந்து ஓல்டு ஜென்ரேஷன் ப்ராசரு. ஸோ அதுக்கு ஏற்ற சப்போர்ட் பண்ணுறது இந்த ரேம் தான். ஸோ நீங்கள் வந்து ரேம் எந்த பிராண்டோட சூஸ் பண்ணிக்கலாம். பட் 8GB இஸ் பெஸ்ட். ஆக்சுவலாக 8GBக்கு கீழே போகிறது ரெக்கமெண்டடில், மினிமம் 8GB எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ 8GB ரேம் எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மெயினாக இந்த மொத்த சர்வரோட முக்கியமான பொருளே பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டு தான். ஸோ நம்ம இந்த சாக்கெட் வந்து எல்ஜி 1155 சாக்கெட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சாக்கெட் ரிலேட்டடாக தான் எல்லா ப்ராசஸர் மதர் போர்டு எல்லாமே சூஸ் பண்ணிக்கணும், ரேம்லேருந்து எல்லாமே. ஸோ இப்போ இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட். ஸ்டோரேஜோட இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்லாட்டாக போட்டு, தட் மீன்ஸ் நீங்கள் 4 ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம், இல்லை 4 SSD போட்டுக்கலாம். NVMe ஸ்லாட் தனியாக கொடுத்துறாங்க. உங்களுக்கு OS போர்ட்டுக்கும் ப்ளஸ் வந்து அப்ளிகேஷனையும் வந்து நம்ம NVMe இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ன முக்கியமான விஷயம்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் ப்ராசர் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சர் இன்க்ரீஸ்க்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணுறீங்க அப்படின்ற போது ஸ்டார்டிங் வந்து i3 தேர்ட் ஜென்ரேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் i5 தேர்ட் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா i7 தேர்ட் ஜென்ரேஷன் வரையும் உங்களால் இதில் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ரீசனால தான் நம்ம வந்து இந்த போர்டை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதில் அதுவும் இல்லாமல் இன்னொரு ரீசன் வந்து இதில் NVMe ஸ்லாட் ஒன்று இருக்குது அப்படின்ற இன்னொரு முக்கியமான காரணம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம பட்ஜெட் பில்டுன்ற ரீசன்னால நம்ம வந்து இந்த கேஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் SMPS வித் கேஸை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களால் வந்து அதிகபட்சம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹார்ட் டிஸ்க் தான் வந்து நம்மளால் இதில் ஃபிட் பண்ண முடியும். 2 ஹார்ட் டிஸ்க்கு ப்ளஸ் வந்து 250 வாட் SMPSோட வந்துடுது இந்த கேஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் வந்து நம்ம USB போர்ட்லாம் இருக்குது. பட் ஆனால் நம்ம மோஸ்ட்லி அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம வந்து கேஸில் இருக்க SMPS அண்ட் இதில் வந்து ஹார்ட் டிஸ்க்கு போகிற சப்போர்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தா நம்ம 2 ஹார்ட் டிஸ்க்கை வந்து மேக்ஸிமம் வந்து இதில் இது பண்ணலாம். ஸோ இந்த சைடில் ஒரு ஹார்ட் டிஸ்க்கும் ப்ளஸ் வந்து இங்கே கீழேயும் ஒரு ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ஹார்ட் டிஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கான போட்டு இது ஈஸியாக இருக்கும். ஃப்யூச்சரில் நம்ம சப்போஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேஸ் மாற்றி தான் ஆகும். பவர் சப்ளை மாற்றணும்னு அவசியம் இல்லை. பவர் சப்ளையில் வந்து அந்த போல்ட் பின் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த பின்னை வந்து நம்ம கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நம்ம SATA கேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பவர் சப்ளை இஸ் மோர் தென் எனஃப். பட் இன் கேஸ் மட்டும் ஹார்ட் டிஸ்க் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். எவ்வளோ டிபி ஹார்ட் டிஸ்க் போட போகிறோம் அப்படின்றது நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த பார்ட் ஃபைனலான பார்ட்டு நான் அதுக்கு கடைசியாக வரேன். ஸோ அதுக்கப்புறமேல் நம்ம வந்து இது வந்து நமக்கு முக்கியமாக ஒரு பென்ட்ரைவ் தேவைப்படுது. ஸோ இந்த பட்ஜெட் பில்லில் பார்த்தீங்கன்னா நான் NVMeல நான் வந்து OS போட போகிறதில்ல. அந்த NVMe நம்ம வந்து இன்டர்னலாக உள்ள வந்து ஆப்ஸ்க்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆப்ஸ்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகணுன்றதுக்காக ஆப்ஸ்லாம் வந்து NVMeல இன்ஸ்டால் பண்ண போகிறோம். OS பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3.0 ஒரு பென்ட்ரைவில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு டெடிக்கேட்டடாக வந்து இந்த ஒரு பென்ட்ரைவ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். SanDiskல இந்த 16GB பென்ட்ரைவ் நம்ம வந்து OSக்காக தான் வச்சுருக்கோம். ஸோ OSஐ வந்து நம்ம வேறு பென்ட்ரைவில் பூட் பண்ணிவிட்டு இந்த பென்ட்ரைவை வந்து சிஸ்டமில் சொல்லி இந்த பென்ட்ரைவில் தான் அந்த OSஐ அதில் இருக்க பூட்டபிள் OS இதில் வந்து OSஆகவே இந்த பென்ட்ரைவில் தான் போட போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ வந்து டொமைன் இதுக்காக சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் வந்து இப்போ உலகத்தில் எங்கே இருந்து வேணாலும் உங்களோட சர்வர் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், உங்கள் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த கான்செப்ட்காக தான் நம்ம வந்து டொமைனை யூஸ் பண்ணுறோம். ஸோ டொமைனை பர்ச்சேஸ் பண்ணி டொமைன் மூலியமாக ஒரு டனலை க்ரியேட் பண்ணி அந்த டனலில் வந்து நம்ம சர்வரை வந்து கனெக்ட் பண்ணி வச்சு நம்ம அப்படி வந்து நம்ம சர்வர் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரீசனால தான் நமக்கு டொமைன் தேவைப்படுது. ஸோ டேரெக்டாக டொமைன் பர்ச்சேஸுக்குள்ளே போயிடுவோம். டொமைன் பர்ச்சேஸில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன விஷயம்னா ஸ்டார்டிங் ப்ரைஸை விட நீங்கள் வந்து ரீனியூ ப்ரைஸ் தான் ரொம்ப 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 பார்க்கணும். என்ன ரீசன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 1 ரூபி 2 ரூபி 45 rupees அந்த மாதிரி இருக்கும்.
ஆனால் ரீனியூ ப்ரைஸ் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 5000 அந்த மாதிரி 1000 கணக்கில் 1200 அந்த மாதிரி போயிடும். ரீனியூவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 660 தான் வருது. ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட்டோட 580 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரீனியூ காஸ்ட்ன்றது மாற போகிறது இல்லை. ஸோ அந்த ரீசன்னால இந்த இந்த டொமைன் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா .org பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 கொடுக்குறான். சாரி 500க்கு தான் கொடுக்குறான். பட் ஆனால் உங்களுக்கு செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1300 கிட்ட வருது. அதே .info பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வெறும் 170க்கு தான் கொடுக்குறான். பட் ஆனால் உங்களுக்கு செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2070 ருபீஸ் கிட்ட வருது. அதே மாதிரி தான் ஷாப்பு பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப கம்மியாக 90 ருபீஸ்க்கு கொடுக்குறான். பட் ஆனால் உங்களுக்கு செகண்ட் இயரில் 2900 கிட்ட வாங்கிடுறான். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு செகண்ட் இயருக்கு சேர்த்து ஃபஸ்ட் இயருக்கு சேர்த்து செகண்ட் இயரில் வாங்கிடுறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அதுக்கப்புறமே நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறமே நீங்கள் எவ்ரி இயர் 2900 தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீசனால நீங்கள் ரீனியூ காஸ்ட்டை பார்த்து தான் மெயினாக டொமைன் பர்ச்சேஸே பண்ணணும். ஸோ அப்படி சூஸ் பண்ண டொமைன் தான் வந்து நான் இந்த டொமைன் சூஸ் பண்ணியிருக்கேன். .co.in வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ரீசனால இதை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டொமைன் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, இல்லை நீங்கள் வாங்கி வச்ச டொமைன் ஏதாவது ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ டொமைன் கான்செப்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இது டொமைனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 580 ருபீஸ்க்கு வருது. அதுக்கப்புறம் ரீனியூ காஸ்ட் பார்த்தீங்கன்னா 660 வருது ஒரு வருஷத்துக்கு. ஸோ நான் இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1 இயருக்கு தான் பர்ச்சேஸ் பண்ண முடியுதுன்றதுனால 1 இயருக்கு தான் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த டொமைன் காஸ்ட்டே நீங்கள் வந்து 3 இயர்ஸ்க்கும் போட்டுக்கிறீங்கன்னா 1000 ஓவராலாக போட்டாலே உங்களுக்கு வந்து 1900 வருது. டொமைனை ஸ்டார்டிங்கே 3 வருஷத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கே 3 வருஷம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் பார்த்தோன்னா நமக்கு டோட்டல் பார்த்தீங்கன்னா 6700 கிட்ட வருது. ஃபர்ஸ்ட் இயருக்கு வெறும் பர்ச்சேஸ் பண்ணால் போதுன்னா உங்களுக்கு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 580 போட்டோன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5000 சம்திங்கில் வந்து மொத்த பிசி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து சர்வர் இன்ஸ்டாலேஷன் வழி இந்த பிசிலேயே முடிச்சிடலாம். ஏன்னா இந்த பென்ட்ரைவ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால சர்வர் இன்ஸ்டாலேஷன் வந்து எல்லாமே முடிச்சிடலாம். இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த பிசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங் 500 GB இருந்தாலே போதும், இல்லை எனக்கு 1 TB வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 500 TBயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 900 ருபீஸ்லேருந்தே கிடைக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பண்ணியாச்சு, அதுக்கு ஒரு 10 days ஆகுது டெலிவரி. இதுவே இது கூட பரவாயில்ல. 27ஆம் தேதி போட்டு உங்களுக்கு 27ஆம் தேதி போட்டுட்டு உங்களுக்கு 2ஆம் தேதியாக வருது. பட் ஆனால் நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 10 to 15 days கிடச்சிது. ஸோ அதனால் நான் வந்து லோக்கலில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ லோக்கலில் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த 500 TBயை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1300 கிட்ட வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு 1 TB பார்த்தோன்னா 1 TB ஆல்மோஸ்ட் வந்து அதே கான்செப்ட் தான். ஆன்லைனில் இந்த ப்ரைஸ் கம்மியாக போட்டிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு டெலிவரி ஆகிற டைமும் சரி அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து இது ரிலேபிளாக இருக்குமான்னு தெரில. ஸோ அந்த ரீசனால நான் வந்து ஆர்டிஸ்க்கு வந்து நான் வந்து ஆஃப்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஆஃப்லைனில் ஆல்மோஸ்ட் 2500 எனக்கு ஒரு ரீஃபர்பிஷ்டே கிடைக்குது. மீன் ஒரு நல்ல ஹெல்த்தில் இருக்க ஆர்டிஸ்க்கே கிடைக்குதுன்ற போது சரி ஓகே நான் அதுக்கே போயிட்டேன். 500 GB ஆர்டிஸ்க்கு நம்ம போடும்போது இங்கே 1 போடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே கால்குலேட் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, கால்குலேட் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஒரு ஆர்டிஸ்க்கு ஒரு 500 TB ஆர்டிஸ்க்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து 6660 வருது. 1 TB வேணும் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 7860 வருது. ஸோ பட் ஆனால் ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பேக்கப் போட போகிறது தான். நம்ம பர்ச்சேஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ரீஃபர்பிஷ்ட் ஆர்டிஸ்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம பேக்கப்போட இருக்கணுன்றதுக்காக ஓகே 500 TBக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டான பிசி தான். ஸோ தட் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து இதை தாராளமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மதர் போர்டை வச்சு மட்டுமே உங்களுக்கு வந்து 4 அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ நம்ம இந்த பிசியை வந்து அடிஷ்னலாக ஃபர்தராக எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ண முடியுன்றத நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து 8K ஸ்டார்டிங் ஒரு 8Kக்கு அப்படின்ற சர்வர் பிசின்னும் போது நீங்கள் இதுதான் உங்களுக்கு ரெக்கமெண்டடு. இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுலேருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற ஹார்ட் டிஸ்க்கும் சரி, உங்களுக்கு ஏற்ற ஸ்டோரேஜும் சரி, நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங்காக ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷன் வேணும் அப்படின்றவங்களுக்கு தான் வந்து இப்போ வர கைட் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இதில் வந்து நம்ம மதர் போர்டு பார்த்தீங்கன்னா அதே மதர் போர்டு தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதில் ப்ராசஸர் மட்டும் நம்ம வந்து i5க்கு போயிருக்கோம். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 கோர் அண்ட் 4 த்ரெட் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராசஸரில். ஸோ அது வந்து நமக்கு இப்போ யூஸ் ஆகலைனாலும் ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி யூஸ் ஆகுன்ற ரீசனால தான். ஸோ அதனால இந்த ப்ராசஸர் வந்து இந்த பிசிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு. இப்போ அடுத்தது ஃபேன் அதே ஃபேன் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். வேறு ஃபேன் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. 300 ருபீஸ் வந்துருச்சு ஃபேனு.
எல்லாமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ மதர் போர்டும் பார்த்தீங்கன்னா ஓகே 1250 தான் மதர் போர்டு. ஓகே ஓகே இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்க்கு தனியாக பென்ட்ரைவ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இதில் என்னென்ன சேஞ்சஸ்னா அடிஷனலாக NVMe ஆப்காக மட்டும் டெடிகேட்டடாக வச்சு கேஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டோட இந்த கேஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 1600 rupees வருது. இது என்ன ரீசனால நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொன்னால் இதில் வந்து ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ரீசனால தான் நம்ம வந்து இந்த பட்ஜெட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஸ்லாட் கொடுத்துட்றாங்க. 6 ஸ்லாட் இருக்குது. அதில் வந்து 3 ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம், 2 SATA கனெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்காங்க. ஸோ அந்த ரீசனால தான் வந்து நம்ம வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கு சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம 3ன்றல கொஞ்சம் அதிகமாகவே இதில் போட முடியும். ஸோ நம்ம கன்ஜஸ்டட் பண்ணி கொஞ்சம் போட்டோம்னா 4 போட்டுடலாம். ஸோ 4 ஹார்ட் டிஸ்க்கு தாராளமாக போடலாம். ஹார்ட் டிஸ்க் இத்தனை போட முடியுன்ற ரீசனால தான் நம்ம வந்து இந்த பிசியை சூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே 1 இங்கே 1 2 3 இங்கேயே 3 வந்துடும். அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 போட்டுக்கலாம் தாராளமாக. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஹார்ட் டிஸ்க்கு போகிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. எஸ்எஸ்டியும் சைட் பேனல் இங்கே போட முடியும். ஸோ அந்த ரீசன்னால இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் தனியாக வரப்போதில்ல, பவர் சப்ளை தனியாக வரப்போதில்ல. அந்த பவர் சப்ளைக்காக தனியாக வந்து ஒரு 450 வாட் பவர் சப்ளை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 450 வாட் பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயே 3 SATA கேபிள்ஸ் வந்து இந்த எஸ்எம்பிஎஸ்லேயே ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஒரு இந்த போல்ட் பின்னை வந்து நம்ம வந்து SATA கனெக்டர்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த எஸ்எம்பிஎஸ்ஸே பக்காவாக இருக்கும். இந்த எஸ்எம்பிஎஸ்ஸை நம்மளால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். 4 ஆர்டர்ஸ் போடுறதுக்கு இந்த எஸ்எம்பிஎஸ்ஸே போதும். ஓகே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். 3 இயர்ஸ்க்கான டொமைன் காஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 10K கிட்ட வந்துருச்சு. வித்தவுட் ஹார்ட் டிஸ்க் எந்த ஹார்ட் டிஸ்க்கும் போடாமல் இந்த ப்ரைஸ் வந்துருச்சு. இல்லை ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். இதில் ஏதாவது ஒரு 4 சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்டார்டிங் நீங்கள் போகிறப்ப ஒரு 1 TB போகிறீங்க அப்படின்னா உங்களோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14,000 வந்துடுது. இல்லை ஸ்டார்டிங் 2 TBயே போயிடுறேன் அப்படின்னும் போது அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 21,000 உங்களுக்கு மொத்த சர்வரே முடிஞ்சிருது. OTP போட்டால் கூட உங்களுக்கு வந்து 30,000 உங்கள் சர்வரே முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்பெக்ஸ்லாம் எப்படி அசம்பிள் பண்ண போகிறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள்.